Daily. Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி, தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணை வேந்தர்களை நியமிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியிடங்களுக்கு புதிய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை தமிழக அரசு அறிவித்து உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் 22 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. இந்த 22 பல்கலைக்கழகங்களிலே 11 பல்கலைக்கழகங்களில் தற்போது துணைவேந்தர்களே இல்லாத நிலைதான் நீடித்து வருகின்றது. இந்த பல்கலைக்கழகங்களில் விரைவாக துணைவேந்தர்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கு துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை தேடுவதற்கான குழுவை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது ஆளுநருடைய ஒப்புதல் கிடைக்காத காரணத்தால் அது தொடர்ந்து நிலுவையில் இருந்து வந்தது. ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுக்கே அத்தனை அதிகாரங்களும் இருக்கிறது என்று அந்த தீர்ப்பளித்திருக்கக்கூடிய காரணத்தால் தமிழக அரசு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த குழுவை, ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவை ரீஆக்டிவேட் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் அந்த பணிகளை தொடங்கி தற்போது புதிய துணைவேந்தரை தேடுவதற்கான பணிகளை தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் 11 பல்கலைக்கழகங்கள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்கள் தேடுவதற்கான அந்த குழுவை அமைக்க தமிழக அரசு, குறிப்பாக உயர்கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இன்னொரு 4-5 நாட்களுக்குள் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சர்ச் கமிட்டி அமைக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை விரைவாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். இந்த 5 பல்கலைக்கழகங்களுக்கு சர்ச் கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தாலும் இதில் சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்றால், ஆளுநர் தரப்பு ஆட்கள் இந்த குழுவில் நியமிக்கப்படவில்லை. தமிழக அரசினுடைய தரப்பு ஆட்கள் மற்றும் பல்கலைக்கழக தரப்பு ஆட்கள் இவர்கள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். யுஜிசியினுடைய மெம்பரோ ஆளுநருடைய தரப்பிலிருந்து அவர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அவர்கள் யாரையும் இந்த பேனலிலே, இந்த தேடுதல் குழுவிலே நியமிக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்களே இல்லை என்ற நிலையை உருவாக்க உயர்கல்வித்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.